நடுத்தரவுல எவனுமே என்கிட்ட காசு வாங்க மாட்டேங்கிறான். அது ஜனங்கன்னு கொடுக்க மரியாதை. அதுக்கு பேர் மரியாதை இல்லைங்க, பயம். என்ன அடிக்க பணம் வாங்கிருக்கீங்கல்ல, என் வேலை போனாலும் பரவாயில்ல, இந்த பெரியவரோட பணம் போக கூடாது. இவர்தான் உங்க கொலை பண்ண சொல்லி 20,000 ரூபாய் பணம் தரேன்னாரு. நீங்க வாங்கின பணத்துக்கு நான் அடி வாங்கிட்டேன். கொடுக்கறதுக்கு தான்ப்பா எடுத்து வச்சேன். 10 ரூபாய் ஒரு 100 ரூபாய் நோட்டாவது பாத்திருக்கியா நீ? இதுல 1000 ரூபாய் இருக்கு. எடைய பார்த்து கணக்கு சொல்றேன். கையாலாகாத கபோதிக்கு தான் பொண்ணையும் கட்டிக்கிட்டு பணமும் வாங்குறாங்க. அவங்க நிம்மதியாவே இருக்க முடியாது. விஸ்வகுப்தா, அந்த 20 லட்சத்தை இவங்க மூஞ்சிலே தூக்கி அடிங்க. பாருங்க, ஆளுங்களை பணத்தை அடிக்க பார்க்காதீங்க, அன்பாலே அடிங்க, சந்தோஷமா இருப்பீங்க. கொஞ்சம் சிறிய எல்லாம் உழைச்சதுக்கு அப்புறம் தான் இழிஞ்சது போ. உதவி செய்யணுங்கிற எண்ணம் வந்தாலே போதுமா, ஆண்டவன் பணம் எண்ணி கொடுக்க மாட்டான், அள்ளி கொடுப்பான். வீடு வாசல் சொத்து சுகம் இருக்கிறவ மட்டும் பணக்காரன் இல்ல. யாருக்கு நல்ல தகப்பன் தாய், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவன் தான் உண்மையான பணக்காரன். எனக்கு எல்லாமே இருக்கு.